Hi guys, welcome to Mac India. நம்ம வந்து டோர் க்ளோசர் வாங்கினோன்னா 2000, 3000, 5000 வரலாம் செலவு பண்ணுவோம். அதுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஆள் வந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு. இன்ச்சஸ் டைப்லேயே வந்து டோர் க்ளோசர் வந்திருக்கு. இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது. இந்த இன்ச்சஸ்ஸு இது வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 270 கிராம்ஸ் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அலாங்கி கொடுக்குறாங்க. இதோட ஸ்ப்ரிங் டெம்பர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் கொடுக்குறாங்க, 6 ஸ்க்ரூஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து டோரில் இது வந்து போத் சைடு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த சைடு உங்களுக்கு வந்து ரைட் சைடு ஓப்பன் இருந்ததுன்னா இப்படி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா எங்களுக்கு லெஃப்ட் சைடு, அதனால் நாங்கள் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வச்சு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு ரன்னர் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரன்னரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு டோர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா இது வந்து ஃபோல்டிங் பண்ணிட்டீங்கன்னா டோரை வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பீடிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் பண்ண முடியாது. நம்ம ஃபிக்ஸடாக தான் வச்சுக்க முடியும். ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் வந்து அந்த பீடிங் ஃப்ரேம் வந்து நல்லா திக்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே தள்ளி வச்சிட்டிங்கன்னா இதை ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாகவே டோரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இதில் வந்து இது மாதிரி பண்ண முடியாது. நம்ம இப்போ இது இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து டோருக்கு சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு 3 இன்ச்சஸ் இருக்குது. இதனால நம்ம வந்து ஓரளவுக்கு ரொம்ப மேலேயும் வைக்காமல் ரொம்ப கீழே வைக்காமல் மீடியமான ரேஞ்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனான அந்த ப்ரெஷர் வந்து ஈவனாக இருக்கும். நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு உங்கள் வீட்டில் ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் இந்த மாதிரி சின்ன பிட்டு போட்டு ட்ரில் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சின்ன ஆணி, மெலிஸ் ஆணி வச்சு ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரன்னரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த இன்ச்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் டோர் க்ளோஸரை. இதுக்கு நீங்கள் இந்த ராடை இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரன்னிங் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இதை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இதுலேயும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஸ்க்ரூ பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ மார்க் வந்துச்சு. சும்மா ஒரு பார்ஷியலாக ஹோல்ஸ் போடுங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பித்தோம் ஸ்க்ரூவு. அவ்வளோதான். அது வந்து ஸ்க்ரூ வந்து உள்ளே உங்களுக்கு செட் ஆகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுனா போதும். இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுவே க்ளோஸ் ஆகுது. இது வந்து டெம்பர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேகமாக போய் இடிச்சிக்குது. நம்ம வந்து இந்த அலாங்கியில் டெம்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது டெம்பர் லூஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு பின் இருக்கும். இந்த அலாங்கியை போட்டு இந்த பின்னை எடுத்துகிட்டு எவ்வளோ டெம்பர் கம் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டெம்பர் கம் பண்ணோன்னா லெஃப்ட் சைடு விட்டிங்கன்னா டெம்பர் கம்மியாகிடும். அப்புறம் இந்த காற்று பின்னை வச்சு லாக் பண்ணிக்கலாம். முன்னூற்றிக்கு இப்போ ஃபோர்ஸ் குறைஞ்சிடுச்சு. அப்படியே அந்த ஃபோர்ஸ்லேயே வேணும், சவுண்டு வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த டோரில் ஏதாவது ஒரு ஃபோம் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணோன்னா போய் லாக் ஆகும்போது சவுண்டு வராது. ஸோ இது ஒன்றும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. நீங்கள் டோர் க்ளோஸர்லாம் போட்டிங்கன்னா நார்மலாக ஹார்டாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ப்ரொஃபஷன் வந்து பண்ணால் தான் பண்ண முடியும்.
மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ குயிக்காக பண்ணோன்னு. அதே மாதிரி எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். 299க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானோட இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது நல்லாவே இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் ஆகும். பாய்.